இன்றைக்கி ஆடி 18. நதிநீர் பெருக்கெடுத்து இந்த நேரத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான் ஓடும். அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி விவசாய பண்டிகைன்னு இதை கருதலாம். ஏன்னா விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் இந்த காலகட்டத்தில் வருது. ஸோ அது விவசாயம் நம்ம தொடங்கிறதுக்கு ஒரு முன் தொடக்கமாக இருக்கும். அதனால் நம்ம நதிநீரை இன்றைக்கி வழிபடணும். இந்த நன்னாளில் நான் வச்சுருக்க மாடி தோட்டத்தில் இந்த ஒரு தக்காளியை அறுவடை செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இன்னொரு காயும் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே செடியெல்லாம் காஞ்சி போச்சு. வெயில் அதிகமாக இருக்கனால காஞ்சி போச்சா இல்லை என்னன்னு தெரியல. பார்க்கும் வருமானு நான் 2 தக்காளி ஊனி வச்சேன். ஒரு தக்காளி அறுவடை செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு தக்காளி இருக்குது. அடுத்த தக்காளி வருமானு தெரியலை. செடியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் கீரை இது புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஓமவல்லி செடியும் பூச்சி வந்துருச்சு. நல்லா தான் இருந்துச்சு, எப்படி பூச்சி வந்துச்சுன்னு தெரியல. பார்க்கலாம். அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு முடக்கத்தான் கீரை ரொம்பவே நிறைய படர்ந்து நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் நான் 2 டைம் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா படர்ந்து வருது. அடுத்தது மிளகாய் செடி. இந்த தக்காளி செடியும் மிளகாய் செடியும் ஒரே டைமில் தான் வச்சேன். தக்காளி ஒரு தக்காளியை அறுவடை செஞ்சாச்சு. இன்னும் மிளகாய் வரல, ஆனால் கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கு. அதுலேயே மஞ்சள் செடியும் இருக்குது. நெக்ஸ்ட் மருதாணி. இது சின்னதாக ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்து அந்த குச்சி கொஞ்சம் மொத்தமாக ஆகிருக்கு. இதில் நிறைய கிளைகள்லாம் விட்டுருக்கு. நல்லாவே வந்திருக்கு மருதாணி செடி. நெக்ஸ்ட்டு சங்குப்பூ. இதில் ப்ளூ கலரும் இருக்குது, ஒயிட்டும் இதுலேயே இருக்குது. ஒன்றாவே வச்சுருக்கேன். பரவாயில்ல, அப்பப்போ ஏதோ 1-2 பூ பூக்குது. எப்போ நிறையா பூ பூக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நன்னாளில் நான் தக்காளி அறுவடை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.